வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் கார்த்திக் ஜோதிடர். இன்றைக்கி நம்ம என்ன சம்மந்தமான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடத்திற்கான கன்னி ராசி அன்பர்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலனை தான் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த பயிற்சிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அதாவது 2024 டு 2025 ஏப்ரல் டு ஏப்ரல் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 14 சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது, குரோதி வருடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 சித்திரையில் குரு பயிற்சி மே 1ஆம் தேதி நடக்க போகுது குரு பயிற்சி. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கஷ்டங்கள்லாம் இருந்து ஒரு தீர்வு கிடைக்க போகிறது தான் இந்த குரு பயிற்சியும் கொடுக்க போகுது. சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாகவும் இருக்கட்டும். இப்போ நம்ம என்னன்றதை முழு இதாக நம்ம பார்த்துடலாம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சின்ற போது எப்படின்னா, குரு பகவான் கரெக்டாக அவங்களுக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. அது கன்னிராசி அன்பர்களுக்கு கரெக்டாக 9ஆம் இடத்துல வராரு. அப்போ அது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த பாக்கியஸ்தானத்தில் வரும்போது என்ன ஆகுனா, இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மாறப்போகுதுங்க. அது மட்டும் கிடையாது, குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9ஆம் இடத்துல இருந்துட்டு அவருடைய 5, 7, 9ஆம் பார்வை சிறப்பு. அப்போ அவருடைய பார்வைன்றது உங்களுடைய கன்னி மேலேயே உழுது. அதாவது ரிஷபத்தில் இருந்தாலும் கன்னி மேலே உழுது, அதுக்கப்புறம் விருச்சிகம் மேலே உழுது, அதுக்கப்புறம் மகரத்து மேலே உழுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 3, 5 இந்த இடங்களை பார்க்குறாரு. அப்போ இது மூலமாக என்ன பலன்கள்ன்றது பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. உங்களுக்கு ஒரு தைரியம், இது வரைக்கும் ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செய்யறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு விதமான தயக்கம் இருந்திருக்கலாம். அந்த செயலை செஞ்சு முடிப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இளைய சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக உதவி கிடைக்கும். நீங்கள் ஒரு டைமுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், அவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கலாம். அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு ஒற்றுமைன்ற விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடலாம். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்மளுக்கு யோகம் எல்லாருமே எதிர்பார்ப்போம். எங்களுக்கு ஏதாவது யோகம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது குபேர யோகம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. அது இந்த குரு பயிற்சியில் கன்னிராசி அன்பர்களுக்கு பலமாக கிடைக்க போகுது. சரிங்களா? ஏன்னா பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமருகிறார். அப்படின்ட்டு இருக்கும்போது பாக்கியஸ்தானம் சொல்லும்போது நம்மளுடைய தொழில் தான் வரும். தொழில்ன்ற விஷயத்தை பார்க்கும்போது பதவி உயர்வு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய உத்தியோகத்தில் சம்பள உயர்வு இருக்கும். இதுதான் முக்கியம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு புகழ், மரியாதை எல்லாமே கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டிருக்கலாம். அந்த பொருள் உங்கள் கைக்கு வரலாம், அதற்கான வருமானம் வரலாம், அதை நீங்கள் வாங்கலாம். சொத்து சுகங்கள் நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வண்டி வாகனம் வாங்கலாம். எல்லாமே இந்த குரு பயிற்சியில் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த குரு பகவான் அவருக்கு வாரி வழங்க போகிறார். ஏன்னா அவர் உட்கார்ற இடம் அப்படி உட்கார்றாருங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் முயற்சி எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெற்றின்ற விஷயத்தான் வரப்போகுது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, குரு பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்த கஷ்டத்திலிருந்து ஒரு நிம்மதின்ற விஷயத்துக்குள்ளே கொண்டு போக போகிறாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். குரு பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு, கன்னிராசி பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு செய்தியும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்காரு. ஏன்னா அந்த குரோதி வருடத்தில் இந்த குரு பயிற்சி எல்லாமே சேர்ந்து வரும்போது இது ஒரு யோகமாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசி அன்பர்கள் சிலருக்கு இந்த முன்னோர்களுடைய இது ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கும். நீங்கள் இந்த காலத்தில் அவர்கள் சார்ந்து செய்கிற பூஜைக்கு, அவர்கள் சார்ந்து செய்கிற சில பரிகாரங்களுக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. ஏன்னா முன்னோர்களுடைய இது ரொம்ப முக்கியம். அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதுக்கு சாதகமான ஒரு செயலை கொண்டு கொடுக்க போகிறார். இன்னொரு குருவோட பார்வை சனியோட வீட்டில் விழுது, மகர ராசி மேலே விழுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், நண்பர்கள் மூலமாகவும் சில உதவிகள் தேடி கிடைக்கும். சரிங்களா? மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு தைரியன்ற விஷயத்துக்குள்ள வந்துடுவீங்க. தைரியன்ற விஷயத்துக்குள்ள எல்லா விஷயத்துலையுமே செஞ்சு, ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது ரொம்ப முக்கியமானது. ஜாதகத்தில் 9ஆம் இடம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது பல ஆசீர்வாதங்களை உங்களை தேடி வரும். பல நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். சுபகாரியங்கள் உங்களோட வீட்டில் இந்த டைமில் நடக்க போகிறத இதில் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது. இப்போ நம்ம குரு பயிற்சி பார்த்துட்டு இப்போ அடுத்தடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கே தெரியும், சனி பகவான் கும்பராசியில்
உட்கார்ந்துருப்பாரு. அது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆறாது, அதாவது கன்னிக்கு அது 6வது இடமாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 3, 6 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சத்ரு உபாதைகள்னு சொல்லுவாங்க. சத்ருன்னா என்ன? நம்மளுடைய எதிரிகள். எல்லாமே எதிரி தான். நம்மளுக்கு எதிரான விஷயத்தை யோசித்தா கூட அவங்க நம்மளுக்கு எதிரி தான். அப்படி இருக்கிறவங்கள்டிருந்து ஒரு விடிவு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை விட்டு விலகி போவாங்க. தொழில்ன்ற விஷயத்தில் ரொம்ப போட்டி இருக்குங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அந்த போட்டிகள்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து விலகி போக போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா சனி பகவானுடைய ஒரு பார்வை, புரியுதுங்களா? சனி பகவானுடையது அது மட்டும் கிடையாது. சனி பகவான் ஒரு பார்வை இருக்குது. சனி பகவான் கும்பத்தில் இருந்துட்டு மேஷத்தை பார்க்காரு. மேஷம், அதுக்கப்புறம் 12ஆம் இடமாகிய கன்னிக்கு 12ஆம் இடம்னு சொல்கிற சிம்மத்தை பார்க்காரு, விருச்சிகத்தை பார்க்காரு. இதில் என்னென்னா அந்த 8ஆம் இடம் இருக்கும்போது சில யோகங்கள் உங்களை தேடி வருங்க. சில யோகங்கள் அது எப்படின்னா இந்த சொல்லுவாங்கல்ல, எதிர்பார்க்காத நேரத்தில் சில யோகங்கள் தேடி வரும். அது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் மாதம்ன்றது சித்திரை மாதத்துக்கு அப்புறம் தான். பங்குனி முடிஞ்சு சித்திரை பிறந்தோன்னே இந்த சனி பேச்சுன்றது கொஞ்சம் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு வித மாற்றத்தை கொடுக்க போகுது. சனி பகவான் வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது 6ன்றது வந்து நம்மளுக்கு வந்து என்னதான் சத்ரு இதுன்னு சொன்னாலுமே நம்மளுடைய வேலையை அதான் குறிக்கும். அப்போ வேலைன்னு இருக்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சவங்க, உங்களுக்கு புதிய வேலை தேடுறவங்களுக்கு வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து புதிய வேலைக்கான ஒரு வாய்ப்பு வரணும். நல்ல சம்பளம் கிடைக்கும் நீங்கள் தேடுற வேலைக்கு. இதில் யாருன்னு சொல்லலாம்னா இந்த இப்போ சனின்ற போக்கு வந்து 6ஆம் இடம் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த சிஸ்டம் ஒர்க்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அவங்க வந்து பிளேஸ் விட்டு பிளேஸ் மாறதுக்கு இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இடம் விட்டு இடம் மாறுவார்கள். அந்த இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கடன் அடைய போகுது. அதுக்கான ஒரு காலமும் இந்த நேரம் வந்துட்டுருக்கு. ஏன்னா சனி பகவான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். சனி பகவான் இந்த டைமில் இந்த வருஷம் கடைசியில், அதாவது நீங்கள் குரோதி வருடத்தில் கடைசின்ற போது டிசம்பர் மாதம் அந்த டைமில் நவம்பர் டிசம்பரில் அவர் வந்து இடப்பெயர்ச்சி ஆவார். அந்த சொல்லுவாங்கள்ல நட்சத்திரம் மாறுவாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது சனியோட சேர்ந்து சனி பகவான் ராகுவோட சேர்ந்து சனி பகவான் சேருவார். அப்படின்ட்டு இருக்கும்போது இது என்னன்னா கண்ட சனியாக இருந்தாலுமே அது வந்து ராகுவோட சேரும்போது அது ஒரு யோகத்தை கொடுக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் உண்டு, நம்மளுக்கு சில யோகங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டு போகும். அந்த மாதிரி சனி ராகு சேர்க்கை இந்த வருஷம் இறுதியில் சனி ராகு சேர்க்கைன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போகுது. மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த குரோதி வருட சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு சுகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சின்றது வந்து ராகுகேது பயிற்சின்னு சொல்லும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து கேது ராகு 1ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் இருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2 சைடில் இருப்பாங்க ராசி கட்டத்தில். கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகுவுக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது முதல் கேள்வி என்னென்னா, குடும்பம் விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து பேசி தீர்வு காணக்கூடிய ஒரு வழி வருங்க. கருத்து வேறுபாடு இருந்தாலுமே அதில் பேசி அதில் ஒரு சமாதானம்ன்ற விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்பயுமே ஒரு விஷயம் உண்டுங்க, ராகுகேது வந்து என்னதான் நிழல் கிரகமாக இருந்தாலுமே அவங்க ஒரு ஜாதகத்தில் ஃபுல் கண்ட்ரோல் எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து இந்த ராகுகேது வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுப்பாங்க. எதுக்குன்னு சொல்கிறேன்னா, அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்த எடுத்துருவாங்க. எப்படின்னு பார்த்தோன்னா கன்னின்றது 1ஆம் இடம், மீனம்ன்றது 7ஆம். அப்போ கணவன் 1ஆம் இடத்தை குறிக்கும், 7ஆம் இடம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து மீனத்தை குறிக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி சார்ந்து குடும்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க மூலமாகவும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருந்திருக்கலாம். அதில் சில மாற்றங்கள் உண்டாகும். அது ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக, சரிங்களா, ஆன்மீக ரீதியாக ஒரு முன்னேற்றம் உண்டுங்க ஜாதகத்தில். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, ஆன்மீக ரீதின்னு சொல்லும்போது கேது ஞானக்காரகன் வந்து கரெக்டாக 1ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்படின்ட்டு இருக்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், நீங்கள் கோயில் சென்று வழிபடலாம். இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நேரத்தில் வந்து சில பேர் இந்த டைவர்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து சமாதானம் பேசி ஒன்று சேர்றதுக்குள்ள காலத்தையும் உண்டாக்கி கொடுக்காங்க. இது எல்லாமே இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. நிறைய அதான் சொல்லுவாங்க, நிறைய மேஜிக் நடக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, சார் நான் இது வரைக்கும் நான் கஷ்டம் தான் பட்டிருக்கேன், எனக்கு வந்து ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாதைக்கு மாற்றி விடுற வேலைகளை இப்போ ராகுகேது பகவான்
செய்ய தொடங்கியிருக்காங்க. அது இந்த சித்திரை மாதத்தை தொடங்கிடும். ஏன்னா அவங்கள வந்து ஒரு விஷயம் உண்டுங்க, இவங்கெல்லாம் நம்மளுடைய எப்படி சொல்லணும்னா இவங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கைக்குள்ள வச்சுருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்களும் நம்மளுடைய இதை எழுதிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க நம்மளுக்கான மாற்றி எழுதக்கூடிய ஒரு நேரத்தை இந்த குரோதி வருடத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் கிடையாது, உங்களுடைய பசங்களுக்காக நீங்கள் இந்த உயர்கல்வி, ஏன்னா இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே அடுத்து காலேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்குள்ள டைம் வந்துட்டு, ஏன்னா நம்ம இப்போ 12th எக்ஸாம் சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் மாணவர்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான நீங்கள் சில கடன் வாங்குறதுக்கு முயற்சி செய்வீங்க. அதாவது அவங்க படிப்புக்காக எஜுகேஷன்ஸ் லோன் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் இழுபறி இருக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த நேரம் அதாவது 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அவர் கொஞ்சம் லேட்டாகி தான் கொடுப்பாருங்க, உடனே கொடுக்க மாட்டார். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கிடைச்சிரும். ஆனால் கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இதில் பசங்களே நான் சொல்கிறேன், இப்போ அவங்க எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. ஏன்னா குரோதி வருடம்ன்றது வந்து நம்ம வந்து ஏப்ரல் 14 தான், அதுக்குள்ளே எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சிடும். உயர்கல்வி படிக்கிறதுக்கு போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்து போவதுக்கு இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவாங்க. ஏன்னா அது மே மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே இது வந்துடும். மருத்துவம் சார்ந்து எழுதுக்கு போக போகிற இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கேது இருக்காருங்க உங்களோட இடத்துல. ஃபர்ஸ்ட் பிளேஸில் கேது இருக்கும்போது அவர் சப்போர்ட் பண்ணுவார், அந்த ஞானத்தை கொடுப்பார். எக்ஸாம்ஸில் எப்படி எழுதணும், எப்படி நம்ம இது பண்ண இதாக இருக்கும்னு சொல்லி அந்த ஐடியாஸ் கொடுப்பார். அதை நீங்கள் சரியாக செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. அதனால் கன்னிராசி அன்பர்கள் வந்து முடிந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மென்மேலும் உயர்த்த பாருங்கள். சரிங்களா? ஒரே விஷயம் நான் இதுலேயும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ராகுகேது பயிற்சி இந்த குரோதி வருடத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கும் ஒரு மாற்றம். அதாவது கஷ்டத்தில் இருந்துட்டுருங்க, அடுத்த ஒரு கதவு திறக்கு, அந்த கதவு திறந்து அந்த பக்கம் போனால் வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சின்ற வெளிச்சத்தை தான் கொடுக்க போகிறாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ, உடல் ஆரோக்கியம் அதையும் சொல்லிடுறேன். உடல் ஆரோக்கியம்ன்ற விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, உடல் ஆரோக்கியன்ற விஷயத்தில் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து வேகம் வேண்டாம். எல்லா விஷயத்துலையும் நடக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப வேகமாக நடக்காதீங்க, நிதானமாக நடங்க. வண்டியில் போகும்போது நிதானம் போங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. நிதானம் காட்டினா எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாகவே நம்ம இந்த ராசி அன்பர்களுக்கு வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து எந்த வழிபாடு, ஏன்னா ராகு கேது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாகம் சம்பந்தமானது காட்டும் போது நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து மகாவிஷ்ணு வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மகாவிஷ்ணுன்னு பார்க்கும்போது நீங்கள் மகாவிஷ்ணு எல்லாத்தையுமே அவர் தலைக்கு மேலே பாம்பு இருக்கும், 5 தலை பாம்பு இருக்கும், பார்த்துருப்பீங்கள்ல, அது வந்து நாகராஜர் தான். கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் கோயில் போனீங்கன்னா அங்கே பெருமாளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் தலைமையில் இருக்கிற அந்த நாகராஜரை பார்த்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். இப்போ இது எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இந்த குரோதி வருடம் நல்லா பாருங்கள், குரோதி வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நாகர் சம்பந்தமான கோயில்கள், சர்ப்பம்னு சொல்லுவோம்ல, நாகர் சம்பந்தமான கோயில் நீங்கள் எந்த கோயில்லாம் போயிட்டு வாங்க, போய் வணங்கிட்டு வாங்க. அதாவது 2024 ஏப்ரல்லேருந்து 2025 ஏப்ரலுக்குள்ளே ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, குரு பேச்சு சனி பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த ராகு கேதுன்றவங்க வந்து 1ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தடங்கள்ன்ற விஷயத்த அவங்க, ஏன்னா அவங்க தடங்கள் கொடுத்து தான் அடுத்து நல்லது செய்வாங்க. அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த வேலைகளில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த நாகர் சம்பந்தமான கோயில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும், எந்த மாவட்டம் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கேட்குறவங்க வந்து ஒரு தடவை போயிட்டு வாங்கலாம். போயிட்டு வந்துட்டு வணங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அங்கே போய் வணங்க வேண்டியது ராகுகேது பகவானி இங்கே நல்லபடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகத்தை நீங்கள் பார்ப்பீங்களே, அது நாகம் தனி நாக சம்பந்தமான கோயில் போயிட்டு வரணும். அப்படி நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் இது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும், மற்ற பயிற்சிகளாக இருக்கட்டும், இந்த குரோதி வருடமாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு நட்பலனை கொடுக்குன்றதை நான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வந்து இந்த குரோதி வருடம் சிறப்பான வருடமாக அமைய போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இனி இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.